சிவனோட நெற்றிக் கண் திறந்தா உலகமே நடுங்கும். என்னன்னு சொல்ற? வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிவனோட நெற்றிக் கண் சும்மா ஒரு கண் கிடையாது. அது திறந்தா அழிவு நிச்சயம். சிவபெருமான் ரொம்ப அமைதியானவர். ஆனா அவர் நெற்றியில் இருக்கிற அந்த ஒரு கண் கோபத்துக்காக இல்ல, நியாயத்துக்காக. ஒரு காலத்துல உலகம் முழுக்க ஒரே பயம். அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து மனுஷங்களையும் தேவர்களையும் துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யாகங்கள் நிறுத்தப்பட்டுச்சு, கோவில்கள் சேதமாச்சு, மக்கள் அழ ஆரம்பிச்சாங்க. அப்போ தேவர்கள் எல்லாம் கை கூப்பிட்டு கண்ணீரோட சிவனை தேடி கைலாசத்துக்கு போனாங்க. அங்க சிவபெருமான் கண்களை மூடி ஆழமான தியானத்துல இருந்தார். அந்த இடம் முழுக்க சைலன்ஸ். ஆனா அந்த சைலன்ஸ்ல கூட அவரோட சக்தி நடுங்க வச்சுச்சு. தேவர்கள் பயத்தோட சொன்னாங்க, சாமி எங்களை காப்பாத்துங்க. ஆனா சிவன் கண்களை திறக்கல. அப்போதான் அங்க வந்தான் ஒரு அசுரன். அவன் சிரிச்சிட்டு சொன்னா, உலகம் அழிஞ்சாலும் இந்த சிவனுக்கு கவலை இல்ல போல, இவர் கண் திறக்கவே மாட்டார். அந்த வார்த்தை சிவனோட முகம் மாறுச்சு. 2 கண்களும் இன்னும் மூடி இருந்தது. ஆனா அவர் நெற்றிக் கண் மட்டும் மெதுவா திறக்க ஆரம்பிச்சுடு. அந்த கண் திறந்த நொடியில வானமே கருமையா மாறுச்சு, காற்றே நின்றுச்சு, அசுரனோட சிரிப்பு நின்றுச்சு. அடுத்த நொடியில சிவனோட நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு நெருப்பு வெளியே வந்துச்சு. ஒரே நொடியில அந்த அசுரன் சாம்பலா மாறிட்டான். அப்போ சிவபெருமான் சொன்னார், அமைதி என் பலம், ஆனா அத பலவீனம்னு நினைச்சா அழிவு நிச்சயம். அப்போதான் தேவர்களுக்கு புரிஞ்சது, சிவனோட நெற்றிக்கண் கோபத்துக்காக இல்ல, நியாயத்துக்காக. அதனாலதான் சிவன் அமைதியா இருந்தாலும் அவரை சோதிக்க கூடாது. ஹர் ஹர் மகாதேவ்.